ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை. ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கி தான் அதுக்கான ஒரு சூழல் எனக்கு சரியாக அமைஞ்சது. அதாவது ரஷ்யாவுடைய புரட்சியாளர் லெனின் ஒரு டைம் மாணவர்களோட உரையாற்றுறாரு. அப்போ எல்லோரும் ஆவலாக இருக்காங்க. நிறைய மாணவர்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா லெனின் என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் மாணவர்களே, நான் ஒரு 3 முக்கியமான கடமைகளை சொல்லுவேன். நீங்கள் அந்த கடமைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாரு. இவங்க மாணவர்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தலையை அசைக்கிறாங்க, கைத்தட்டுறாங்க, கரகோஷம் எழுப்புறாங்க. அப்போது முதலாவதாக அவர் சொல்கிறாரு, மாணவர்களே படியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, என்னடா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. திரும்ப அகைன் மாணவர்களே படியுங்கள் அப்படின்றாரு. 3rd டைமும் மாணவர்களே படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உரையை முடிக்கிறார். ஆனால் உண்மையிலுமே இந்த மாதிரி ஒரு உரையை யாராலும் நிகழ்த்த முடியாதுன்றதான் உண்மை. ஏன்னா அந்த காலத்தில் படிப்புடைய அவசியம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத உணர்ந்ததுனால தான் லெனின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லா மாணவர்களும் படிக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கியிருக்கிறார். ஸோ அப்போ பார்த்தோம்னா, இப்போது இன்றைக்கி நம்ம பாடப்புத்தகங்களை தாண்டி வேறு ஏதாவது புத்தகங்கள் படிக்கணுமா அப்படின்னு நினச்சாலே நமக்கு பிடிக்கிறதில்ல. ஏன்னா நமக்கு பொழுதுபோக்குறதுக்கு என்ன பண்ணுவோன்னா, ஏதாவது ஒரு அரட்டடிப்போம், யாரை பற்றியாவது குறை பேசுவோம், இல்லைனா கிரிக்கெட் விளையாடுவோம். கிரிக்கெட் விளையாண்டாலும் அது ஒரு இஷ்டம் இல்லாமல் அப்படி விளையாடுவோம், நேரத்தை கடந்து போகணும் அப்படின்றதுக்காக. ஆனால் உண்மையிலுமே பாடப்புத்தகங்களை தாண்டி நம்ம படிக்கும் பொழுது இந்த உலகம் ரொம்ப பரவசமாக இருக்கும். இந்த உலகத்தில் என்னென்ன நிகழ்ந்திருக்கிறது அப்படின்றத, எப்பயோ நிகழ்ந்ததை இப்போது நம்மளால் காண முடியும். அதுதான் ஒரு புத்தகங்களுடைய வலிமையே. அதை உணர்ந்ததுனால தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நமக்கு தலைவர்களை நம்ம இன்றைக்கி நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கோம். எப்பொழுதுமே இவர் அவர் அப்படின்றோம். இப்போது அமெரிக்காவில் ஒரு சின்ன பையன் இருந்திருக்கிறான். அப்படியே வேலை செஞ்சுருக்கிறாரு. ஒரு பண்ணையில் வேலை செஞ்சுருக்கான். அந்த பண்ணை முதலாளிகிட்ட என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு புத்தகம் இரவல் வாங்கி படிச்சிருக்கிறாரு. படிக்கும் பொழுது அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அப்படியே படிச்சுட்டு, அது கூரை வீடு அப்படின்றதுனால அந்த குடிசை மேலேயே அந்த புத்தகங்களை அப்படியே வச்சுட்டு தூங்கியாச்சு. நல்ல மழை பொழியுது. அடுத்த நாள் பார்த்தா அந்த மழையில் புத்தகங்கள் முழுமையாக நனைஞ்சிருது. அப்படி நனைஞ்சோன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த முதலாளிகிட்ட போய் சொல்கிறான். அந்த முதலாளி சொல்கிறாரு, இல்லை, அந்த புத்தகங்களை என்னால் திரும்ப வாங்க முடியாது. அந்த புத்தகங்களுக்கான செலவு எவ்வளவோ அதற்கு பதிலாக நீ எனக்கு வேலை செஞ்சு கொடுத்துரு என்னுடைய தோட்டத்தில் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த புத்தகங்களை படிக்கிறாரு. படித்து பிற்காலத்தில் அவர் தான் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக மாறுறாரு. அந்த ஜனாதிபதி வேறு யாரும் இல்லை, அப்ரஹாம் லிங்கன் தான். அவர் என்ன படித்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, இவருக்கு முன்னாடி இருந்தக்கூடிய பிரசிடெண்ட்டு வாஷிங்டன் இருக்கார் இல்லையா, வாஷிங்டனுடைய வரலாறை படிச்சிருக்கிறார். எப்பொழுதுமே நம்ம சிறக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு மனிதருடைய வரலாறை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். நம்மளும் தனித்துவமான ஒரு மனிதனாக மாறுறதுக்கு அத்தனை தகுதிகளையும் நம்மளால் வளர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா, பள்ளிகளில் ஆசிரியர் தினம் கொண்டாடுவோம். சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர் என்ன பண்ணுறாருன்னா, வெளிநாட்டுக்கு ஒரு டைம் போகிறாரு. அங்கே போகும்பொழுது அங்கே உள்ள உதவியாளர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு 2 ஒரு அறை இருக்குன்னா அதில் 2 கட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த உதவியாளர்களுக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது. என்னடா அது, இவருடைய மனைவி இறந்து போயாச்சு, ஆனால் எதுக்கு 2 கட்டில் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு தெரியாமல் அதை ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உதவியாளர் எல்லாம் அப்படியே ஆர்வமாக இருக்கிறாங்க. அப்போ அவர் போகணுன்னா சொல்கிறாரு, ஒரு கட்டிலில் எதுவும் வைக்காதீங்க, இன்னொரு கட்டிலில் புத்தகங்கள் எல்லாம் வச்சுருங்க, அந்த நாட்டில் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. என்னடா ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் இவர் இப்படி புத்தகங்களை வெளிநாடுகளுக்கு கூட புத்தகங்களை விரும்புகிறாரே அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய மனைவி இறந்து போனாலும் என்னுடைய அடுத்த மனைவி என்னுடைய கட்டிலோடு பங்கிடக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா புத்தகங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளுடைய முன்னாள் முதல்வர் அண்ணா பார்த்திங்கன்னா, அண்ணா மிக சிறந்த பேச்சாற்றல் இருக்கக்கூடியவர். அவர் மிக சிறந்த முறையில் ஆங்கிலத்தையும் பேசுவார், தமிழிலும் உரையாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர். அவர் பார்த்திங்கன்னா ஒரு முறை நெடுதூர பயணம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஃப்ளைட்டு புக் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. இவர் இல்லை வேண்டாம், எனக்கு ட்ரெயினே புக் பண்ணிடுங்க அப்படின்றாரு. அப்போ எல்லாத்துக்கும் ஆச்சரியம். 2 நாள் ஆகும், எப்படி போவீங்க,
இடையில ஏதாவது உடல் உபாதைகள் வருது, ஏதாவது வருதுன்னா எப்படி அதை சமாளிப்பீங்க அப்படின்னும் பொழுது, இல்லை எனக்கு வந்து அந்த 2 நாள்கள் பயணம் செய்யும் பொழுது எனக்கு புதிய புதிய மக்கள் வருவாங்க. அவங்க வந்து யாரும் என்னை தொந்தரவு செய்ய மாட்டாங்க. அப்போ நான் வந்து மிக சிறந்த நல்ல புத்தகங்களை என்னால் வாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னார். அது மட்டும் இல்லை, நமது சுவாமி விவேகானந்தர் இருக்கார் இல்லையா, சுவாமி விவேகானந்தர் வந்து நூலகங்களுக்கு போகும் பொழுது அங்கே உள்ள நூலகர் ஒரு முறை சொல்லியிருக்காரு, நீ எதுக்கு எப்பொழுதுமே நூலகத்துக்கே வந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு, சரி நீ என்னதான் படிக்கிற, அந்த புத்தகங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், ஏதோ ஒரு 2-3 சொல்லிட்டு சூப்பராக இருந்தது அந்த புத்தகம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் விவேகானந்தர் என்ன தெரியுங்களா பண்ணார், அந்த புத்தகங்களில் முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வர அதில் என்னென்ன இருக்குது, முக்கிய கருத்துக்கள் என்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறார் விவேகானந்தர். அது மட்டும் இல்லை, சேக்குவாரா நமக்கு தெரியும், அவர் வந்து கொரில்லா யுத்தத்தின் பொழுது என்ன பண்ணியிருக்காருன்னா, நடுக்காட்டில் கூட பயங்கர யுத்தம் நடந்திருக்குது. சேக்குவாரா நம்ம புத்தக வாசிப்பில் உள்ள எல்லாருமே சேக்குவாரா பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. அப்படி அந்த யுத்தம் நிகழும் பொழுது நடுக்காட்டில் இருக்கும் பொழுது கூட அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஓய்வு நேரங்களில் புத்தகங்களை படிச்சிருக்கிறார். ஒருவேளை அந்த புத்தகத்தை படித்து முடிச்சிட்டாருன்னா தன்னுடைய உதவியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களை அனுப்பி, படை வீரர்கள் யாராவது அனுப்பி அதன் மூலமாக வந்து அவர்கள் மூலமாக வந்து புத்தகங்களை வாங்கி படித்து தன்னுடைய வலிமையை எப்பொழுதுமே நிரூபித்துகிட்டே இருந்திருக்கிறாரு. அவ்வளோ வாசிப்பில் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்னும் ரொம்ப நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். டிக்கின்ஸ் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு நாட்டுக்காரர் என்ன திரும்ப பண்ணியிருக்கிறாரு, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அது வந்து என்னென்னா புரோக்கன் த ஹெல் அப்படின்ற புத்தகம் தான். அந்த புத்தகத்துக்காக இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 12 ஆண்டுகள் அந்த புத்தகம் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்னு தேடி இருக்கிறாரு. அப்படி தேடும் பொழுது தன்னுடைய உறவினரை இழந்திருக்கிறாரு, மனைவி, குழந்தைகள் எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறாரு. ஆனால் அந்த புரோக்கன் த ஹெல் அந்த புக்கு தான் எனக்கு மிகப்பெரிய ஆயுதம், அதுதான் என்னுடைய நேசம், அதுதான் என்னுடைய காதல் அப்படின்னு சொல்லிட்டு 12 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 16,000 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி அந்த புத்தகத்தை தேடி அலைஞ்சிருக்கிறார். அந்த புத்தகம் கிடைக்கும் பொழுது அவருடைய மகிழ்ச்சி வந்து அளவற்றது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் காரல் மார்க்ஸ் வந்து கேபிட்டல் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகம் தான் உலக வரலாற்றையே மாற்றிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கும் என்ன மாதிரியான அடிப்படை உரிமைகள் இருக்குன்றதை காரல் மார்க்ஸ் சொன்னார். அது மட்டும் இல்லை, நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அதுதான் திருக்குறள் பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள மானுட பண்புகளை மாற்றக்கூடிய பண்புகள் திருக்குறளுக்கு இருக்குது. ஏன்னா விவிலியத்துக்கு ஈக்குவலாக ஆங்கில நாட்டில் நம்மளுடைய திருக்குறளை வச்சுருக்குறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வலிமை இருக்குதுன்னு பாருங்களேன். ஏன்னா நம்ம பகவத்கீதை பார்த்திங்கன்னா, பகவத்கீதை படித்ததுனால தான் திலகரை உருவாக்குனது. ஒரு டால்ஸ்டாயோடைய ஒரு புத்தகத்தை படித்ததுனால தான் நமக்கு மிகப்பெரிய மகான் கிடைச்சார், மகாத்மா காந்தி என்ற மகான். இன்றைக்கும் உலகம் போற்றும் ஒரு அகிம்சை வீரராக நமக்கு மகாத்மா காந்தி இருக்கிறாரு அப்படின்னா அது டால்ஸ்டாயோடைய கதைகளை படித்ததுனால தான் நமக்கெல்லாம் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்துக்கிட்டே இருக்கிறார். அலெக்சாண்டர் வந்து ஒரு முறை இந்தியாவுக்கு வராரு. அப்போ வரும்பொழுது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக நல்ல புத்தகங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அலெக்சாண்டர். இப்படி நம்மளுடைய காலங்களில் திருப்பி பார்க்கும் பொழுது மிக சிறந்த மனிதர்கள்லாம் எப்படி உருவாகிருக்கிறாங்கன்னா படித்ததுனால மட்டும்தான் உருவாகிருக்கிறாங்க. அதாவது படிக்கிறது வந்து ஏனோதானன்னு இல்லாமல் படித்து யாரால் மனப்பாடம் செய்யக்கூடிய சக்தி இருக்கோ அவங்க தான் இந்த உலகத்தை ஆளக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருக்காங்க. அதனால் எப்பொழுதும் படிக்க நேரம் ஒதுக்குங்க, அதுக்குன்னு பணம் ஒதுக்குங்க. இப்படி நீங்கள் ஒதுக்குறீங்கன்னா உலகம் உங்களை ஒரு நாளும் ஒதுக்காது. எந்த மனிதரிடமும் நீங்கள் மண்டியிட வேண்டிய அவசியம் இருக்காது. தினதோறும் படிப்பை வந்து வாசிச்சுக்கிட்டு நீங்கள் படிக்க பழகும் பொழுது இந்த உலகம் உங்களுக்கு மிக சிறியதாக இருக்கும். நீங்கள் காண்கின்ற மனிதர்கள் வித்தியாசமானவர்களாக இருப்பாங்க. நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே அறிவின் வாயிற்படியே அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் முடிந்தவரை எப்பொழுதுமே, ஏன்னா வேறு எந்த தொழிலையும் செய்வதற்கு இங்கே மனிதர்கள் அதிகமாக இருக்கிறாருங்க. ஏன்னா நம்ம 2026 இருக்கிறோம் அப்படின்னாலும் பல தொழில்களை செய்கிறதுக்கு பல மனிதர்கள் இருக்கிறாங்க. சிறந்த கிரிக்கெட் வீரர் இருப்பாங்க. ஒரு காலத்தில் நம்ம சச்சின் டெண்டுல்கர்னோ, இன்னைக்கு தோனின்றோம், இன்னொரு காலத்தில் இது மாறக்கூடியதாக இருக்கும். வேறு பில்கேட்ஸ் சொன்னோம், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வேறு யாரையும் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு மனிதர்கள் மாறக்கூடியதாக இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், இந்த எல்லா தொழிலையும் செய்வதற்கு ஆட்கள் புதிதாக வந்தாலும் புத்தகங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அறிவை பெற்றவர்கள் தான் இந்த உலகத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றவங்க. ஏன்னா அந்த புத்தகங்கள் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த வரலாறு இன்றைக்கு நிகழக்கூடியதை
இன்னும் நூற்றாண்டுகள் கழித்து அந்த புத்தகங்களை படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தருது. அதனால் எந்த சூழலையும் படிப்பதை எதற்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. நான் எப்பொழுதுமே முன்மொழிகிறது தான் என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். அது சில பேர் தன்னை அறியாமல் சிறந்த முறையில் பாடுவாங்க, நல்லா எழுதுவாங்க, நல்லா விளையாடலாம், இல்லை ஒரு மேடை பேச்சில் பயங்கரமாக பேசக்கூடிய பண்பு இருக்கு இல்லையா, அவங்க எல்லாத்துட்டையும் நம்ம போய் கேட்டோம்னா அவங்களுக்கு அந்த தன்மை எப்படி வந்ததுன்னு அவங்களுக்கே தெரியாது. யாரோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்பார்க் கொடுத்துருப்பாங்க, அதன் மூலமாக அவங்க வெளிச்சத்துக்கு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய மனிதர்களாக மாறக்கூடிய மனிதராக தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் நீங்களும் நீங்கள் கட்டாயமாக படித்தீங்கன்னா வேறு எதன் மீதும் உங்களுக்கு, ஏன்னா ஒரு காதல் வந்து என்றைக்குனாச்சும் வரும், அது என்றைக்கோ போயிடும். ஆனால் ஒரு நல்ல புத்தகமும் நல்ல நண்பர்கள் மட்டும்தான் நமக்கு எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி தருவாங்க. அப்படின்றதுல நீங்கள் எப்பொழுதுமே ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை வைத்து படிங்க படிங்க படிங்க. இந்த உலகம் கண்டிப்பாக உங்களுடைய காலடிக்கு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் தொடர்ந்து படிப்பதற்கான முயற்சி எடுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.